வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ நம்ம சேனலில் எஸ்எஸ்சியோட நியூ பேட்டர்னில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா டாப்பிக்குமே கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பைனரி நம்பர்ஸ், டெசிமல் நம்பர்ஸ், ஆக்டல் நம்பர்ஸ், ஹெக்ஸா டெசிமல் நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைனரியிலேருந்து டெசிமலுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது, டெசிமல்லேருந்து ஆக்டலுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இது என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துட்டு அதை ஆக்டலுக்கு சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இல்லைனா ஒரு ஆக்டல் கொடுத்துட்டு அதை டெசிமலுக்கு, ஹெக்ஸா டெசிமல் கொடுத்துட்டு டெசிமலுக்கு, பைனரியிலேருந்து ஹெக்ஸா டெசிமலுக்கு எப்படி வேணாலும், எதை வேணாலும், எதில் வேணாலும் சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். ஓகே, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் அந்தளவுக்கு கேட்குற டாபிக் கிடையாது. பட் எஸ்எஸ்சியில் செலெக்ஷன் போஸ்ட்டில் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. ஸோ அப்போ இனிமேல் வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், ஜிடி அந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து இந்த டாப்பிக்லேருந்து நம்ம கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஒரு வீடியோ போதுமானது. இதுலேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இனிமேல் கேட்டாலுமே வந்து அதிகமான கொஷின்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் கேட்டால் கண்டிப்பாக ஈஸியான கொஷின் தான் கேட்க போகிறாங்க. கஷ்டமாக கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டோட்டலாக வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 4 நம்பர்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குறது வந்து இந்த 4 தான் கேட்பாங்க. பைனரி நம்பர்ஸ், அதை வந்து தமிழில் வந்து இரும எண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டெசிமல் நம்பர்ஸ் வந்து தசம எண், அப்படி இல்லைன்னா பதின்ம எண் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் எல்லாமே டெசிமல் நம்பர்ஸ் தான். ஓகே, அடுத்தது ஆக்டல் நம்பர்ஸ்னால் எண்ம எண் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹெக்ஸா டெசிமல் அப்படின்னா 11. ஓகே, ஆக்டல்னாலே 8, பைனாலே 2, அது இருமை அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகே, டெசிமல்னா வந்து 10 தசம அப்படிங்கிற மாதிரி வருது. ஆக்டல்னா 8, எண்மை அப்படிங்கிற மாதிரி வருது. ஹெக்ஸா டெசிமல்னா ஹெக்ஸா அப்படின்னா 6. ஓகே, ஹெக்ஸகன் அப்படின்னா வந்து என்னது, அருங்கோணம். ஓகே, மறுபடியும் டெசிமல் அப்படிங்கிறது இங்கே டெசிமலுக்கு 10 சொன்னோம்ல, அந்த 10 6ஐயும் 10ஐயும் கூட்டணும் அப்படின்னா 16. ஓகே, ஸோ 16 எண். ஓகே, ஸோ இதுக்குள்ளே தான் என்னென்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பைனரி நம்பர் அப்படின்னா அதுக்கு வந்து பேஸ் 2 தான் இருக்கும். அதாவது அந்த நம்பரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த நம்பரை எழுதி இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு பேஸில் 2 போடுவாங்க. இப்படி பேஸில் 2 வந்திருக்குது அப்படின்னா அது வந்து பைனரி நம்பர். ஓகே, ஸோ பைனரி நம்பரில் வெறுமனே 2 டிஜிட் தான், 0 1 தான். எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை இந்த 0 1 வச்சே ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, பைனரி நம்பர்னு சொல்லுவாங்க. அது எப்படி பெரிய நம்பரை, பெரிய நம்பர்லாம் வந்து இந்த 2 நம்பரை வச்சு ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம உள்ளே பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும் 1 1 0 1 1 0 0 0 1 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு டெசிமல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டெசிமல் நம்பர் பெரிய நம்பராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இந்த 1 0ங்கிறது வந்து அதிகமாக அடுத்தடுத்து வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்னது, இது வந்து பைனரி நம்பர். ஓகே, பைனரி நம்பரில் வெறுமனே பைனாலே 2, பேஸ் 2 தான் இருக்கும். ஓகே, பேஸ் 2 தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 நம்பர் என்னென்ன அப்படின்னா 0வும் 1ம் தான். அதை வச்சே வந்து எவ்வளோ பெரிய நம்பரை வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதில் இதுக்கு மேலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கன்வர்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். 0னா 0 0 0 0ன்னு இருக்கும், 1னா 0 0 0 1ன்னு இருக்கும், 2னா 0 0 1 0 அப்படிமா இருக்குது. அதாவது 4 டிஜிட்டில் இதில் வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ 15 அப்படின்னா 1 1 1 1ன்னு இருக்கும். 15 விட பெரிய நம்பர் போகுதுன்னா அந்த 4 டிஜிட்டையும் தாண்டி வரும். ஓகே, ஸோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 15 எப்படி 1 1 1 1ன்னு வருதுன்னா, இப்போ பைனரி நம்பரோட பேஸ் வந்து எத்தனை, 2. ஓகே, பைனரி நம்பரோட பேஸ் வந்து எத்தனை, 2. ஓகே, ஸோ 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3. ஓகே, இப்போ 4 டிஜிட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இதில் இந்த பக்கம் இருந்து, அதாவது ரைட்லேருந்து லெஃப்டில் தான் வந்து நம்ம அந்த பவரை வந்து கூட்டிக்கிட்டே போகணும். ஓகே, இப்போ நான் சொல்கிறது புரியலன்னா பிரச்சனையே இல்லை, இது புரியணும்னு அவசியம் இல்லை. இந்த டாப்பிக்கில் நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொல்ல போகிறது தேவையில்லை. பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்காக நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ 2 பவர் 0 வந்து எத்தனை, 1, 2 பவர் 1னா 2, 2 பவர் 2னா 4, 2 பவர் 3னா 8. இப்போ 15ங்கிற நம்பரை எப்படி சொல்லியிருந்தாங்க, 15ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 15ங்கிற நம்பர் வந்து 1 1 1 1ன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 1 வந்து 1 குறிக்குது, இந்த 1 வந்து 2 குறிக்குது, இந்த பக்கம் இருக்க 1 வந்து 4 குறிக்குது, இந்த 1 வந்து 8 குறிக்குது. அப்போ 8 + 4 + 2 + 1 எத்தனை, 15. ஓகே,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 0 ட்ரிபிள் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1 வந்து 2 பவர் 0 1 குறிக்குது. இந்த 1 வந்து 2 பவர் 1 2 குறிக்குது. இந்த 1 வந்து 2 பவர் 2 4 குறிக்குது. அப்போ 4 + 2 + 1 7. ஓகே. ஸோ இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். ஓகே. கம்ப்யூட்டர் வந்து நம்ம கொடுக்குற நம்பரெல்லாம் இப்படி பைனரியாக தான் எடுத்துக்கும். நம்ம ஒரு 500ன்னு கொடுத்தோம்னாலும் அதை வந்து அது பைனரியாக தான் எடுத்துக்கும். ஓகே. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரிஞ்சிருந்தாலும் இப்போ அது என்னன்னு மறந்துருக்கும். அதனால் நம்ம அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை வந்து சொல்லணும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு நம்பரை வந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது. ஆக்சுவலாக இப்படி தான் பண்ணுவோம். பட் எல்லா இதுக்குமே வந்து ஒரே மாதிரி மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. ஸோ நான் சொல்கிறப்ப மட்டும் நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க. இப்போதைக்கு என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ டெசிமல் நம்பர், அடுத்து டெசிமல் நம்பர்னால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எல்லா நம்பரும் டெசிமல்னு சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ டெசிமலுக்கு பேஸ் 10னா 0லேருந்து ஆரம்பிக்கணும். பேஸ் 2னா 0 1ன்னு சொல்லியிருந்தேன்ல, 2 நம்பர் சொல்லியிருந்தேன். பேஸ் 10னா 0லேருந்து 10 நம்பர் வரைக்கும் போகணும். அப்போ 0 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். ஓகே. ஸோ இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். நம்ம எவ்வளோ பெரிய நம்பரை வேணாலும் இந்த 10 நம்பரை வச்சு தான் சொல்ல போகிறோம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1,25,526 இது வந்து என்னது டெசிமல் நம்பர். இது உள்ள இந்த 10 தாண்டி வேறு ஏதாச்சும் டிஜிட் வந்திருக்கா? வரல. ஓகே. ஸோ இந்த 10 டிஜிட்டுக்குள்ளே வரக்கூடிய டிஜிட்ஸை வச்சு தான் நம்ம வந்து நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நார்மலாகவே இதுதான், மேக்ஸிமமே இதுதான். ஸோ அப்போ எல்லா நம்பருமே இப்போ நார்மலாக ஜென்ரலாக நம்ம மேக்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா நம்பருமே வந்து டெசிமல் நம்பர்ஸ் தான். ஓகே. ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் வந்து 10 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கமாலாம் போட வேண்டாம், கமா போடாமல் 10 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அப்படி இருக்குது அப்படின்னாலே அது வந்து டெசிமல் நம்பர். ஓகே. அடுத்ததா ஒரு சில எக்ஸாம்பிள், இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் தேவையில்லை. இது ஆக்டல் நம்பர். ஓகே. ஆக்டல் நம்பருக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ ஆக்டல் நம்பர் அப்படின்னா வந்து n/n. ஓகே. அதோட பேஸ் வந்து 8. பேஸ் 8னா 0ல இருந்து 8 நம்பர் வரைக்கும் போகணும். அப்போ 0லேருந்து 7 வரைக்கும் வரும். 0வையும் சேர்த்தேன் அப்படின்னா அது 8 ஆயிரும். 0 1 2 3 4 5 6 7. ஓகே. ஸோ டோட்டலாக 8 நம்பர் இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய நம்பரை வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த 8 நம்பரை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து என்னது? ஆக்டல் நம்பர். ஓகே. ஸோ இதோட பேஸ் வந்து 8. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 16 அப்படிங்கக்கூடிய டெசிமல் நம்பரை ஆக்டல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ 20 அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓகே. 15 அப்படிங்கக்கூடிய டெசிமல் நம்பரை ஆக்டல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ 17ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓகே. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம உள்ளே பார்க்கலாம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு n/n ஒரு ஆக்டல் நம்பர் இருக்குது அப்படின்னா அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க? 4 5 2 3 இந்த மாதிரி இதில் பேஸ் 8 போட்டிருப்பாங்க. இப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா இது என்ன நம்பர்? இது ஒரு ஆக்டல் நம்பர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு நான் எதுவுமே டீச் பண்ண ஆரம்பிக்கலை. என்ன இதுனா என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே. அடுத்ததான் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் 16n. ஓகே. ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் வந்து 16. ஸோ நார்மலாக ஜென்ரலாக 0லேருந்து 9 வரைக்கும் தான் டிஜிட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா நம்பரையும் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ 16 நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா 9க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10க்கு பதிலாக ஏயையும் 11க்கு பதிலாக பியையும் இந்த மாதிரி. ஓகே. 10க்கு பதிலாக ஏயையும் 11க்கு பதிலாக பி 12க்கு பதிலாக சி 13க்கு பதிலாக டி 14க்கு பதிலாக இ 15க்கு பதிலாக எஃப். 15னா 0வோட சேர்க்குறப்போ 0வோட இங்கே 0 வந்திருக்கு. ஓகே. 0வோட சேர்க்குறப்போ டோட்டலாக 16 ஆயிரும். ஓகே. ஸோ 16ஆவதாக வர்றது இங்கே 15 தான். 15ஆவதாவது வர்றது வந்து 14. ஓகே. ஸோ அப்போ 9 வரைக்கும் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். 9க்கு அப்புறம் 15 வரைக்கும் ABCDEF வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஏலேருந்து எஃப் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறத வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஹெக்ஸாடெசிமல்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். ஓகே. 25D இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பேஸ் 16 போடுவோம். இது டெசிமல் நம்பரில் வேற ஒரு நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து டெசிமல் நம்பர்னா என்ன, பைனரி நம்பர்னா என்ன எல்லாமே தெரிஞ்சிருச்சு. பைனரி நம்பர்னா பேஸ் 2 இருக்கும். 0 1 மட்டும் வச்சு எவ்வளோ பெரிய நம்பரை வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். பேஸ் 2 இருக்கும். ஓகே. அதே மாதிரி டெசிமல் நம்பர் அப்படின்னா பேஸ் 10 நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எல்லா நம்பரும் 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஜிட்ஸை வச்சு அவங்க ஒரு நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. பேஸ் 10ன்னு இருக்கும். ஓகே. ஆக்டல் நம்பர்னா 0லேருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வச்சு ஒரு நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. பேஸ் 8 இருக்கும். ஓகே. ஹெக்ஸாடெசிமல் நம்பர் அப்படின்னா 0லேருந்து 9 வரைக்கும் அடுத்து ஏலேருந்து எஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸும் அந்த ஆல்ஃபபெட்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க.
இதெல்லாம் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணுறது வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இதோட பேஸ் வந்து 16 இருக்கும். ஸோ பேஸை வச்சு நம்ம அது என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கணும். அவங்க கொஸ்டினில் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நம்பர் ஹெக்ஸாடெசிமல் நம்பர், இதை நீங்கள் டெசிமல் நம்பருக்கு சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இந்த நம்பரை பேஸ் 16 கொடுத்துட்டு இதை நீங்கள் டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கன்னு கொடுத்துருவாங்க. அப்போ இந்த பேஸை வச்சு நம்ம இது வந்து டெசிமலா, ஹெக்ஸாடெசிமலா, பைனரியா, ஆக்டலா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகே, சிம்பிள் தான். ஸோ இப்போ இதில் எந்த மாதிரி காம்பினேஷனில் வேணாலும் உங்களை கன்வெர்ட் பண்ண சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். டெசிமல்லேருந்து ஹெக்ஸாடெசிமல், ஹெக்ஸாடெசிமல்லேருந்து ஆக்டல், பைனரியிலேருந்து ஹெக்ஸாடெசிமல். ஸோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ண சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். பட் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 6 மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 6 மட்டும் வச்சு நீங்கள் எதை வேணாலும் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த 6 மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 6க்குமே ஒரே மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதில் கன்ஃபியூஷன் வராது. ஆனால் ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஈச் கன்வர்ஷனுக்குமே நீங்கள் வந்து ஒவ்வொரு கான்செப்ட் மாதிரி மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஒரு நியூ டாபிக் இது, இனிமேல் கண்டிப்பாக ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க, நம்ம கன்ஃபார்மாக சொல்லவும் முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இதில் நிறையா எஃபர்ட் போட்டு நிறையா நீங்கள் மைண்டில் ஏற்றிக்க வேண்டாம்ங்கிறத நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ணுறதுக்கான அந்த வழியும் நான் சொல்லிடுவேன். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதனால் இந்த 6 மட்டும் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் இந்த வீடியோவில். டெசிமல்லேருந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணுறது, பைனரியிலேருந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே. ஓகே, அடுத்து டெசிமல்லேருந்து ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, ஆக்டல்லேருந்து டெசிமலுக்கு. ஓகே, இதை அப்படியே தலைகளாக பண்ணுறது. டெசிமல்லேருந்து ஹெக்ஸாடெசிமலுக்கு, ஹெக்ஸாடெசிமல்லேருந்து டெசிமலுக்கு. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே டெசிமல் இருக்குது, இங்கே டெசிமல் இருக்குது, இங்கே டெசிமல் இருக்குது, இங்கே டெசிமல், இங்கே டெசிமல், இங்கே டெசிமல். இந்த 6லையுமே டெசிமல் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்மளோட பேஸ் வந்து டெசிமலை வச்சு தான் பண்ண போகிறோம். நம்மளோட இந்த கன்வர்ஷன் எல்லாமே டெசிமலை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் நம்பரை டெசிமலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, டெசிமலில் இருக்க நம்பரை இன்னொரு டைப்புக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதுதான் நம்ம இப்போதைக்கு சிம்பிளாக பார்க்க போகிறோம். இதை மட்டும் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து என்ன கேட்டாலும் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைனரியிலேருந்து ஆக்டலுக்கு கேட்குறாங்கன்னு வைங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பைனரி இருக்குது. பைனரியிலிருந்து ஆக்டலுக்கு கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாக தெரியாது. நம்மளுக்கு டேரெக்டாக பைனரியிலேருந்து ஆக்டலுக்கு தெரியாது. ஆனால் பைனரியிலேருந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியும், டெசிமல்லேருந்து ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பைனரி நம்பரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பைனரி நம்பரை நம்ம வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிடணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டெசிமலாக கன்வெர்ட் பண்ணதை திரும்ப நம்ம ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து சமாளிக்க போகிறோம். ஓகே, அதாவது ஒருவேளை டஃப்பான கொஷின் கேட்டாங்க, இந்த டெசிமலே இன்வால்வ் ஆகாத மாதிரி ஒரு கன்வர்ஷன் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இப்படியே சமாளிச்சுக்கலாம். இதை வச்சு நம்ம வந்து எப்படிப்பட்ட கன்வர்ஷனை வேணாலும் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம இப்போதைக்கு கற்றுக்க போகிறது ஒரு டெசிமல் நம்பரை வேற ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ணுறது, இல்லைனா வேற ஒரு நம்பரை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது. இதை மட்டும் வச்சுக்கிட்டே நம்ம வேற எப்படி கேட்டாலும் நம்ம நடுவில் இருக்கக்கூடிய அந்த டெசிமலுக்கு கொண்டு வந்துட்டு டெசிமல்லேருந்து என்ன தேவையோ அதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் கடைசியில் 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கன்வர்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கொஷின் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை நான் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பைனரியிலேருந்து ஆக்டலுக்கோ இல்லைனா ஆக்டல்லேருந்து ஹெக்ஸாடெசிமலுக்கோ அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான 2 எக்ஸாம்பிளும் கொடுக்க போகிறேன். அடுத்து ஒரு 3 ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். அந்த 3 ஹோம்ஒர்க்குமே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டஃப்பானதாக தான் இருக்கும், அதை உங்களால் பண்ண முடியும். ஓகே, ஸோ வீடியோவை மட்டும் தெளிவாக பாருங்கள். புரியலன்னா இன்னொரு வாட்டி கூட ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெசிமல்லேருந்து பைனரிக்கு, அப்புறம் பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதே நம்பரை மறுபடியும் டெசிமலுக்கு. ஓகே, ஸோ டெசிமல் டு பைனரி, பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க, 259 பேஸ் 10 இருக்குது. அப்போ அது வந்து டெசிமல் நம்பர் தான். ஓகே, இப்போ ஒரு டெசிமல் நம்பரை வந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ பைனரியோட பேஸ் வந்து எத்தனை, 2 நம்ம வந்து டானா வகுத்தல் பண்ணிக்கிட்டே போகணும், டிவைட் பண்ணிக்கிட்டே போகணும், ரிமைண்டரை எழுதிக்கிட்டே போகணும். ஓகே, கோஷன்ட்டும் எழுதணும், ரிமைண்டரும் எழுதணும். ஓகே, ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதே தான் நீங்கள் அடுத்தடுத்து எல்லாத்துக்குமே பண்ணுவீங்க. இப்போ 259 கொடுத்துருக்காங்களா, இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து ரிமைண்டரை எழுதணும். ஓகே, 2 டிவைட் பண்ணணும், கோஷன்ட் வந்து இங்கே எழுதணும், ஈவு இங்கே எழுதணும், மீதி இங்கே எழுதணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க. இப்போ இதை வந்து 2 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கும், 2 2, அடுத்து 2 4, மிச்சம் 19 இருந்திருக்கும், 9 2 18ன்னு வந்திருக்கும்.
ஸோ 19ல் 18 போணுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குது? மிச்சம் 1 இருக்குது. அந்த ரிமைண்டரை நீங்கள் இங்கே எழுதுங்க. ஓகே, மறுபடியும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. ஸோ டானா வகுத்தல் எல்சிஎம்க்கு பண்ணுவீங்கள்ல அந்த மாதிரி தான். பட் இங்கே ரிமைண்டர் நம்ம எழுதிக்கிட்டே வரணும். ஓகே, இப்போ மறுபடியும் 2ஆல் தான், 2ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ணணும். பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணுறோம்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். அதுவே ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம், அதாவது ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம்னா 8ஆல் டிவைட் பண்ணணும். ஹெக்ஸாடெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம்னா 16ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ ஒரே மெத்தட் தான். இங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் மாறும், ரிமைண்டர் அதுக்கேற்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ மறுபடியும் இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 2 12, 4 2 8, மிச்சம் 1. ஓகே, ரிமைண்டர் நம்ம எழுதிட்டே வரணும். மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 32, ரிமைண்டர் இல்லைனா 0 போட்டுக்கணும். ஓகே, அடுத்து மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 16, ரிமைண்டர் இல்லை 0 போட்டுக்கணும். ஓகே, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எணி 2 16, ரிமைண்டர் இல்லை 0 போட்டுக்கணும். ஓகே, மறுபடியும் 2ஆல் பண்ணுறேன், 4 2 8, ரிமைண்டர் இல்லை 0 போட்டுக்கணும். ஓகே, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 2 4, ரிமைண்டர் இல்லை 0 போட்டுக்கணும். ஓகே, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 2, இப்போ ரிமைண்டர் இல்லை 0 போட்டுக்கணும். மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறேன், இது டிவைட் ஆகாது, அப்போ 0 2 தான் இதில் இருக்குது. ஸோ இந்த 1 வந்து இங்கே ரிமைண்டராக மாறிடும். ஓகே, இல்லைனா நீங்கள் இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த 1லே ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி எழுதலாம், இல்லைனா நீங்கள் கடைசியில் 0 வர வரைக்கும் கூட எழுதிக்கலாம். ஓகே, இப்போ 1 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ டிவைட் ஆகாது. 1ல் எத்தனை 2 இருக்குது? ஒரு 2மே இல்லை, அப்போ 0 2 தான் இருக்குது அப்படிங்கிறத இங்கே போடுவோம். அப்போ அந்த 1 வந்து ரிமைண்டராக மாறிடும். இப்போ நம்மளுக்கு பைனரி நம்பர் கிடச்சிருச்சு. என்ன பண்ணணும்னா இந்த டைரக்ஷனில் நீங்கள் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் 259ஓட பைனரி நம்பர். ஓகே, ஸோ அப்போ இதோட பைனரி நம்பர் என்னது? 1க்கு அப்புறம் 3 3 6 0, அடுத்து 2 1. ஓகே, அதாவது 1 1 2 3, 1 2 3 6 0, அடுத்து ஒரு 2 1. ஓகே, ஸோ இதுதான் 259 அப்படிங்கக்கூடிய டெசிமல் நம்பரை பைனரி நம்பராக நம்ம சொல்கிற விதம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள். கொடுத்துருக்க நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே போகணும், ரிமைண்டரை இங்கே எழுதிக்கிட்டே வரணும். கடைசியில் இங்கே 0 வர்ற வரைக்கும் நம்ம இந்த ஆப்ரேஷனை பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய இந்த ரிமைண்டரை எல்லாம் இந்த ஆர்டரில் நம்ம எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு அது பைனரியாக கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஓகே, இப்போ இந்த பைனரி நம்பரை நான் வந்து திரும்பவும் டெசிமலாக மாற்றுறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம பார்க்க போகிறதே ஒரு பர்டிகுலர் நம்பரை டெசிமலுக்கு மாற்றுறது, டெசிமலில் இருக்கிறத இன்னொரு பர்டிகுலர் டைப்புக்கு மாற்றுறது. ஓகே, இப்போ நம்ம டெசிமலில் இருக்கிறத பைனரிக்கு மாற்றிட்டோம். இப்போ பைனரியிலேருந்து டெசிமலுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ இதே நம்பரை எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வருதான்னு வெரிஃபை பண்ணணும்ல, அதனால் நம்ம இதே நம்பரை எடுத்துக்கலாம். ஓகே, இந்த நம்பர் வந்து என்னது? 1, அடுத்து வந்து ஒரு 6 0 இருக்குதா? 6 0, அடுத்து 1 1 இருக்குது. ஸோ இது வந்து என்னது? இது வந்து இப்போ பைனரியில் இருக்குது. இந்த பைனரியை நான் வந்து டெசிமலில் மாற்றணும். பைனரியோட பேஸ் வந்து எத்தனை? 2. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ரைட் சைடில் இருந்து 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4, 2 power 5, 2 power 6, 2 power 7, 2 power 8. இந்த மாதிரி நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணிக்கிட்டே வரணும். மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பரோட 2 பவரில் ஒன்று ஒன்றா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, ஸோ மல்டிபிள் பண்ணிவிட்டு என்ன வருதோ அதை வந்து கீழே எழுதுங்க. ஓகே, இப்போ 2 power 0 1, எனிதிங் பவர் 0 1, 0ன்னு போட்டுறக்கூடாது. ஓகே, 2 power 0 1, 1 into 1 1. ஓகே, 2 power 1னா 2 தான், 1 into 2 2. ஓகே, இப்போ இங்கே எல்லாமே 0 தான். 0வோட மல்டிபிள் பண்ணுறப்ப இங்கே என்ன வரும்? 0 0 0 0 0 0 தான் வரும். 2 power 8. ஸோ 2 power 8ங்கிறது வந்து 256. நீங்கள் பெருக்கி பார்த்துக்கோங்க, 2 4 2 8 2 16 16 32 32 64 அந்த மாதிரி பெருக்குனீங்க அப்படின்னா 8 வாட்டி 2 பெருக்கணும் அப்படின்னா எத்தனை வரும்? 256 வரும். ஓகே, இப்போ இதையெல்லாம் நீங்கள் கூட்டணும். கூட்டினீங்கன்னா என்ன வருமோ அதுதான் ஆன்சர். ஸோ கூட்டினா என்ன வரப்போகுது? 256 + 2 + 1 தான், மற்றதெல்லாம் 0. ஓகே, ஸோ அப்போ 256 + 3 259. இது வந்து என்னவாக இருக்கும்? இது வந்து டெசிமலாக இருக்கும். ஓகே, ஸோ இதே கான்செப்டை தான் நம்ம ஆக்டலுக்கும் யூஸ் பண்ண போகிறோம், ஹெக்ஸாடெசிமலுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டெசிமல் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பைனரிக்கு மாற்றணும்னா பைனரியோட பேஸ் வந்து என்னது? 2. ஸோ அந்த டெசிமல் நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும், ரிமைண்டரை இங்கே எழுதிக்கிட்டே வரணும். வந்த ரிமைண்டர்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கீழேருந்து மேலே வர்ற அந்த ஆர்டரில் எழுதணும். ஓகே, ஸோ கடைசியில் இங்கே 0 வர வரைக்கும் இதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பைனரியிலேருந்து டெசிமலுக்கு மாற்றுறது என்ன பண்ணணும்? பைனரியோட பேஸ் 2. அப்போ 2 power 0, 2 power 1, 2 power 2 அப்படிங்கிற மாதிரி ரைட் சைடில் இருந்து பவரை கூட்டிக்கிட்டே வரணும்.
மேலே இருக்க நம்பரையும் இந்த 2 பவரையும் நம்ம வந்து பெருக்கணும். பெருக்கிட்டு கடைசியில் கிடைக்கக்கூடிய நம்பர் எல்லாம் கூட்டணும். கூட்டினோம்னா நம்மளுக்கு வந்து என்ன வந்துடும்? டெசிமல் நம்பர் வந்துடும். ஓகே. ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம அடுத்தடுத்த நம்பருக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து என்னது? ஸோ இதுவுமே வந்து இன்னொரு பைனரி, டெசிமல் டு பைனரி, பைனரி டு டெசிமல் தான் இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகே. இதே நம்ம பார்த்தலாம். ஏன்னா நான் ஒருத்துக்கும் 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இது வந்து பேஸ் 10 இருக்குது. அப்போ டெசிமல்லேருந்து நம்மளுக்கு பைனரியில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போ டெசிமல் நம்பர் நம்ம எழுதிக்கணும். பைனரியோட பேஸ் வந்து எத்தனை? 2. 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 12 2 24. இங்கே நம்ம ரிமைண்டரை எழுதிக்கிட்டே வரணும். ஓகே. ஸோ ரிமைண்டர் 1 இருக்கும். 24 மிச்சம் 1 இருக்குது. ஓகே. அடுத்து மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 6. ரிமைண்டர் கிடையாது, அப்போ 0. ஓகே. ஸோ மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3. ரிமைண்டர் கிடையாது, அப்போ 0. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 ரிமைண்டர் 1 இருக்குது. 3ல் 2 போணுச்சுன்னா மிச்சம் 1 இருக்குது. ஓகே. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் டிவைட் ஆகாது, அப்போ இங்கே 0. இந்த 1 ரிமைண்டராக இங்கே வந்துடும். இந்த இதை நீங்கள் இந்த ஆர்டரில் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஓகே. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது? 11001. ஓகே. 11001 பேஸ் 2 போட்டோம்னா இதை வந்து நம்ம பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ கொடுத்த இந்த 25 அப்படிங்கிற டெசிமல் நம்பரை நம்ம பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை உங்களால் பண்ண முடியும் தானே? இப்போ இதே பைனரி நம்பரை நம்ம டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ ரெண்டுக்குமே நம்ம பண்ண போகிறோம். இப்போ 11001. ஸோ இப்போ இது வந்து என்னது? இது வந்து பைனரி நம்பர். பைனரி நம்பர் நம்ம டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். பைனரி நம்பரோட பேஸ் வந்து என்ன? 2. அப்போ 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4. ஓகே. இப்போ இதெல்லாம் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 பவர் 0 1. ஓகே. ஸோ 1 × 1 1. இங்கே 0, இங்கே 0. ஏன்னா 0வோட மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 2 பவர் 3. 2 பவர் 3 வந்து எத்தனை? 2 4 4 8. ஓகே. ஸோ 2 பவர் 4 வந்து எத்தனை? 2 16. ஸோ இப்போ இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 16 + 8 + 1 எத்தனை வந்திருக்கும்? 25 வந்திருக்கும். ஓகே. ஸோ 25 பேஸ் வந்து என்ன வந்திருக்கும்? 10 இருந்திருக்கும். ஸோ அதே தான் வந்திருக்கு. ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து இது தரவாயிருக்கும் நம்புகிறேன். டெசிமல்லேருந்து பைனரிக்கும், பைனரிலேருந்து டெசிமலுக்கும் போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ஆக்டல், ஹெக்ஸாடெசிமலுக்கும் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஆக்டலுக்கு இப்போ பேஸ் 8. ஸோ அந்த பேஸ் மாறுறதுனால நம்ம டிவைட் பண்ணுற நம்பர் இல்லைனா அந்த பவர் போட்டு மல்டிபிள் பண்ணுற நம்பர் மட்டும் அந்த பேஸாக மாறும். அந்த பேஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அவ்வளோதான். மற்றபடி சேம் தான். ஓகே. இப்போ அதே 259 தான் டெசிமலில் தான் இருக்குது. அதை நம்ம வந்து இப்போ ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ஆக்டலோட பேஸ் வந்து எத்தனை? 8. ஸோ இப்போ இங்கே 259 அப்படிங்கக்கூடிய இந்த டெசிமல் நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? 8ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே போகணும். ஏன்னா 8ங்கிறது ஆக்டலோட பேஸ் வந்து 8. ஸோ 8ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே போகணும். ரிமைண்டரை இங்கே நம்ம எழுதிக்கிட்டே போகணும். ஓகே. ஸோ இப்போ 3 × 24 மிச்சம் 1 இருந்திருக்கும். 2 × 16. ஸோ 19ல் 16 போணுச்சுன்னா மிச்சம் என்ன? மிச்சம் 3. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம 8ஆல் டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் 7 இல்லைனா 7ஓட கம்மியான நம்பராக தான் வரும். 8 வராது. 8ஓட பெரிய நம்பர் ரிமைண்டர் வராது. ஓகே. ஸோ அப்படின்னாலும் அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஆக்டல்னா நம்ம வந்து 7 வரைக்கும் இருக்கிற டிஜிட் தான் யூஸ் பண்ணணும். அந்த டிஜிட்ஸ் தான் இங்கே வரும். ஓகே. மறுபடியும் 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். என்ன வந்திருக்கும்? 4 × 8 32. ஓகே. ஸோ 4 × 32 ரிமைண்டர் கிடையாது, 0. மறுபடியும் 8ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 4 வந்து 8ஆல் டிவைட் ஆகாது, அப்போ 0. மிச்சம் இந்த 4 வந்து ரிமைண்டராக மாறிடும். ஓகே. ஸோ இந்த ஆர்டரை நம்ம எழுதணும் அப்படின்னா 403. இதுக்கு பேஸ் வந்து என்ன போடணும்? 8 போடணும். ஸோ இந்த டெசிமல் நம்பரை நம்ம ஆக்டல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆக்டலையே நம்ம வந்து மறுபடியும் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணலாம். 403. இது ஆக்டலை நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். எந்த நம்பரை வேணாலும் நம்ம வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பரோட பேஸ் என்னவோ அந்த பேஸ் பவரை வந்து நம்ம ரைட் சைட்லேருந்து கூட்டிக்கிட்டே வந்து மல்டிபிள் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம ஆக்டலை டெசிமலாக மாற்ற போகிறோம். ஆக்டலோட பேஸ் வந்து எத்தனை? 8. ஸோ அப்போ இங்கே 8 பவர் 0, 8 பவர் 1, 8 பவர் 2 இந்த மாதிரி ரைட் சைட்லேருந்து கொண்டு வரணும். இப்போ 3, 8 பவர் 0 1. ஓகே. ஸோ 3 × 1 3 தான். இங்கே 0 இருக்கிறனால இது 0 தான். 8 × 8 64. ஓகே. 8 × 8 64. ஸோ 64 × 4 இங்கே வந்திருக்கும். ஓகே. 64 × 4 வந்து பார்த்தீங்கன்னா 256. அதான் இது வந்து என்னது? 64 × 4. ஓகே. 4 × 64. இந்த இடத்துல வந்திருக்கிறது வந்து என்னது? 4 × 64. ஓகே. இப்போ இதெல்லாம் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரப்போகுது? 259 தான் வரப்போகுது. பேஸ் வந்து 10. அதாவது இது ஒரு டெசிமல் நம்பர். ஓகே. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதே சேம் ஆப்ரேஷன் தான்.
இங்கே வந்து பைனரிங்கிறனால நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே வந்தோம், ரிமைண்டரை எழுதணும். ஓகே, அதே மாதிரி பைனரிங்கிறனால நம்ம 2ஓட பவரை வந்து இங்கே கூட்டிக்கிட்டே வந்தோம், மல்டிபிள் பண்ணோம். இங்கே வந்து ஆக்டல் அப்படின்னால நம்ம 8ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வந்தோம். இங்கே 8ஓட பவர் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிகிட்டே வந்தோம், மேலே போட்டு போட்டு போட்டு. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கூட்டி. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ 125 இது வந்து பைனரி, இது வந்து டெசிமல். ஓகே, கீழே 10 இருக்குது டெசிமல். ஸோ டெசிமலில் வந்து நம்ம ஆக்டலுக்கு மாற்றணும். ஆக்டலுக்கு மாற்றணும் அப்படின்னா 125. ஆக்டல் அப்படின்னா வந்து பேஸ் வந்து எத்தனை 8. அப்போ 8ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 மிச்சம் 4 இருந்திருக்கும். 8 40. ஓகே, 45ல் 40 போயிடுச்சு, மிச்சம் ரிமைண்டர் வந்து எத்தனை 5 இருந்திருக்கும். ஓகே, மறுபடியும் 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 மிச்சம் என்ன இருந்திருக்கும், மிச்சம் 7 இருந்திருக்கும். மறுபடியும் 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா டிவைட் ஆகாது, மிச்சம் அந்த 1 இங்கே வந்திருக்கும். ஸோ அப்போ 175. ஓகே, 175 அப்படிங்கிறது தான் வந்து இந்த 125 அப்படிங்கிற டெசிமல் நம்பரோட ஆக்டல் நம்பராக இருக்கும். ஓகே, ஆக்டல் கன்வர்ஷனாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஆக்டல் நம்பரை மறுபடியும் நம்ம வந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 175 இது வந்து என்னது, இது ஆக்டல். இதை நம்ம டெசிமலுக்கு மாற்றணும். ஆக்டலோட பேஸ் வந்து எத்தனை 8. ஸோ அப்போ 8 பவர் 0, 8 பவர் 1, 8 பவர் 2 இதை நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ 5 × 8 பவர் 0 1. ஓகே, ஸோ 5 × 1 5, 7 8 56, 8 8 64. ஓகே, 64 × 1 64 தான். ஸோ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா, இப்போ இது ரெண்டையும் கூட்டணும்னா என்னது 120. ஓகே, 64 + 56 120. 120 அப்படின்னா என்ன வந்திருக்கும் 125. ஓகே, ஸோ 125 பேஸ் 10 போட்டோம் அப்படின்னா இது என்ன ஆயிரும், இது டெசிமல் ஆயிரும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டெசிமல் டு ஆக்டல், ஆக்டல் டு டெசிமலும் நம்மளுக்கு தரவாயிருச்சு. ஸோ மிச்சம் இருக்கிறது இந்த ஒன்றே ஒன்று தான், டெசிமல்லேருந்து ஹெக்ஸா டெசிமலுக்கு மாற்றுறது. இதே 259 தான், 259. இப்போ நம்ம எதுக்கு மாற்றணும், ஹெக்ஸா டெசிமலுக்கு மாற்றணும். ஸோ ஹெக்ஸா டெசிமலோட பேஸ் வந்து எத்தனை 16. அப்போ 16ஆலே நம்ம வந்து டிவைட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 16 16 256. ஸோ அப்போ 16 16 256, 259ல் 256 போணுச்சு அப்படின்னா மிச்சம் 3. ஓகே, மறுபடியும் 16ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஒரு 16 16 0, ரிமைண்டர் வந்து கிடையாது. ஓகே, மறுபடியும் 16ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது டிவைட் ஆகாது, அந்த ரிமைண்டர் 1 ஆயிரும். ஸோ அப்போ இதுதான் வந்து ஹெக்ஸாடெசிமலாக இருக்கும். 103 பேஸ் 16 அப்படிங்கிறது நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, இங்கே லெட்டர்ஸ் வரலே நீங்கள் நினைக்கலாம், லெட்டர் வர மாதிரி நான் அடுத்த கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல 103 அப்படிங்கிறது வந்து என்னது, ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமலை டெசிமலுக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 103 இதை நம்ம டெசிமலுக்கு மாற்ற போகிறோம். அப்போ சாரி, ஆமாம் டெசிமலுக்கு மாற்ற போகிறோம். இது வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் வந்து எத்தனை 16. ஸோ அப்போ இங்கே 16 பவர் 0, 16 பவர் 1, 16 பவர் 2. ஓகே, இப்போ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 × 16 பவர் 0 1. ஓகே, 3 × 1 3. இங்கே 0வால் மல்டிபிள் பண்ணுறதுனால அது 0 ஆயிரும். 16 16 வந்து எத்தனை 256. ஸோ 256 + 3 வந்து எத்தனை 259. ஓகே, ஸோ இது வந்து என்னது, இப்போ இது வந்து டெசிமல் நம்பராக மாறிடும். ஓகே, ஸோ இப்போ ஹெக்ஸாடெசிமல் டெசிமல் இதில் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ 439 இது வந்து டெசிமல் நம்பர், இதை நம்ம வந்து ஹெக்ஸாடெசிமலுக்கு மாற்றணும். ஸோ 439. ஓகே, ஸோ இது வந்து ஹெக்ஸாடெசிமலில் இது வந்து டெசிமலில் இருக்குது, இதை நம்ம ஹெக்ஸாடெசிமலுக்கு மாற்றணும். ஓகே, இங்கே ரிமைண்டர் வரும். அப்போ நம்ம ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் வந்து எத்தனை 16. 16ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, இப்போது 2 16 32, 3 16 48 ஆயிரும். ஸோ அப்போ 2 16 தான் நம்ம போட்டாகணும். 2 16 32. ஓகே, இங்கே 43 இருக்குது, இப்போ மிச்சம் 11 வந்துடும். 11 வந்துச்சுன்னா 119 ஆயிரும். 119 ஆயிரும். 16 × 7. ஓகே, ஸோ அதாவது 7 16 112. ஸோ அப்போ 7 16 112, 119 இருந்துச்சு, அதில் 112 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் 7 இருக்கும். அப்போ ரிமைண்டர் இங்கே 7. ஓகே, மறுபடியும் 16, ஒரு 16 தான் வரும் இங்கே. ஓகே, ஸோ அப்போ ரிமைண்டர் இங்கே என்ன வந்திருக்கும், 27ல் 16 போனுச்சுன்னா மிச்சம் 11 வந்திருக்கும். ஸோ 11 நம்ம 11ன்னு இப்போதைக்கு எழுதிக்கலாம். பட் ஆக்சுவலாக 11ங்கிறத நம்ம வந்து ஹெக்ஸாடெசிமலில் கொடுக்க மாட்டோம். ஹெக்ஸாடெசிமலில் நம்பர்ஸ் 9 வரைக்கும் வந்திருக்கும், அதுக்கப்புறம் ABCDEF வரைக்கும் வரும். ஸோ அப்போ ஏங்கிறது 10, பிங்கிறது 11. ஸோ அப்போ 11க்கு பதிலாக நம்ம பிங்கிறத போடணும். ஓகே, ஸோ மறுபடியும் நான் வந்து 16ஆல் டிவைட் பண்ணுறேன், இது டிவைட் ஆகாது, இந்த 1 இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஆர்டரில் நம்ம எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து எத்தனை 1.
அதுக்கப்புறம் 11 போடக்கூடாது, பி போடணும். 1B7 ஓகே. 1B7 கீழே வந்து இது வந்து ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா நம்ம 16 போடணும். ஓகே. ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே 11 வந்துச்சுன்னா பி, 12 வந்துச்சுன்னா சி, 13 வந்துச்சுன்னா டி, அந்த மாதிரி போடணும். ஓகே. எஃப் வரைக்கும் 15 வந்துச்சுன்னா எஃப். அந்த மாதிரி நம்ம இந்த ஹெக்ஸாடெசிமலில் மாற்றுறப்போ 10க்கு மேலே 10க்கு மேலே 15 வரைக்கும் வரக்கூடிய நம்பருக்கு நம்ம லெட்டர்ஸை யூஸ் பண்ணணும். ஓகே. அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே. இப்போ இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு எப்படி வந்துருச்சு? ஹெக்ஸாடெசிமலில் வந்துருச்சு. இப்போ இந்த ஹெக்ஸாடெசிமலை வந்து நம்ம டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போது நீங்கள் பி, சி, டின்னு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மல்டிபிள் பண்ண முடியாது. இப்போ இதில் வந்து 16 பவர் 2ன்னு போட்டு மல்டிபிள் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும்? அதோட ஆக்சுவல் நம்பர் என்னவோ அதையே எடுத்துக்கணும். 11, 12, 13 அதை வந்து எடுத்துக்கணும். ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து இது வந்து பேஸ் வந்து எத்தனை? 16 தான். ஹெக்ஸாடெசிமல் நம்பர் பேஸ் 16. அப்போ 16 பவர் 0, 16 பவர் 1, 16 பவர் 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே 7 × 1 7 தான். அடுத்து 11 16. ஓகே. 11 16 176. 10 16 160. அடுத்து ஒரு 16 176. ஓகே. அடுத்து 16 ஸ்கொயர் வந்து எத்தனை? 256. ஸோ இதை கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும்? 439 தான் வரும். 439 பேஸ் 10. ஸோ டெசிமலுக்கு மாற்றியாச்சு. ஸோ கிளியராக இருக்கும் நம்புகிறேன். இவ்வளோ தான் கான்செப்ட். மறுபடியும் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே. இப்போ டெசிமல்லேருந்து பைனரிக்கு மாற்றணும் அப்படின்னா டெசிமல் நம்பர் பேஸ் 10ல் இருக்கிறது. ஸோ பைனரிக்கு மாற்றணும் அப்படின்னா பைனரியோட பேஸ் 2. அப்போ 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். ரிமைண்டர் எழுதிக்கிட்டே வரணும். இந்த ஆர்டரில் கீழேருந்து மேலே வரைக்கும் எழுதுனோம்னா அது வந்து பைனரியாக மாறிடும். பைனரியை நம்ம டெசிமலுக்கு மறுபடியும் மாற்றணும் அப்படின்னா அப்போ டெசிமலோட பேஸ் 2. ஸோ 2 பவர் 0, 2 பவர் 1, 2, 3, 4ன்னு சொல்லி ரைட் சைட்லேருந்து எழுதிக்கிட்டே வரணும். ஒவ்வொரு இதையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி கிடச்சதை வந்து என்ன பண்ணணும்? கூட்டிடணும். ஓகே. புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி டெசிமல் டு ஆக்டல். ஸோ ஆக்டல்னா பேஸ் 8. 8ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரி இங்கே 8 பவர் 0, 1, 2ன்னு சொல்லி மல்டிபிள் பண்ணிகிட்டே வரணும் டெசிமலுக்கு மாற்றணும்னா. அதே மாதிரி டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் 16. 16ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் இங்கே ரிமைண்டர் வர்றதில் 9 வரைக்கும் நம்பரை போடலாம். 10, 11, 12க்குலாம் வந்து நம்ம ஏபிசிடிங்கிற லெட்டர்ஸை போடணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஹெக்ஸாடெசிமல்லேருந்து டெசிமலுக்கு மாற்றுறப்போ 16 பவர் 0, 1, 2ன்னு போயிட்டு இருக்கணும். ஓகே. பட் இந்த இடத்துல வந்து நம்ம லெட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த லெட்டருக்கான நம்பர் என்னவோ அதை யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். அப்போ தான் நம்மளால் மல்டிபிளும் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ மிக்ஸ்டு கொஷின்ஸ். இப்போ மிக்ஸ்டு கொஷின்னா நம்ம இது வரைக்கும் எப்படி பார்த்துருந்தோம்? கண்டிப்பாக அதில் டெசிமல் இன்வால்வ் ஆகிருக்கும். அப்படி தானே பார்த்துருந்தோம். டெசிமல்லேருந்து இன்னொரு இதுக்கோ இல்லைனா இன்னொருதுலேருந்து டெசிமலுக்கோ அதுதான் பார்த்துருந்தோம். ஆனால் ரெண்டுமே வேறு வேறு. டெசிமலே இன்வால்வ் ஆகாத மாதிரி கொஷின் கேட்கலாம். ஓகே. மேக்ஸிமம் இப்போ நான் சொன்னதில் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். டெசிமல் இன்வால்வ் ஆகாத கொஷின்ஸும் கேட்கலாம். கேட்டால் என்ன பண்ணணும்? நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு டெசிமல்லேருந்து எதுக்கு கேட்டிருக்காங்களோ அதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் மறுபடி. ஓகே. இப்போது இதை பார்த்தாலே தெரியுது. பேஸ் 2 போட்டிருக்காங்கன்னா பைனரியிலேருந்து ஆக்டலுக்கு மாற்றணும். இதுக்கு டைரக்ட் மெத்தட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. ஒன்று எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு மைண்டில் ஏற்றிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை வச்சே நம்மளால் பண்ண முடியும். ஓகே. இல்லை அதுவும் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தனியாக இன்னொரு வீடியோ வேணால் மேக் பண்ணுறேன். பட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே. நிறையா வரும் அப்படின்னால அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதான் சொல்லுவேன். இதை மட்டும் வச்சா உங்களால் வந்து எப்படி கொஷின் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பைனரி நம்பரை டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? அந்த டெசிமலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்ல அதை ஆக்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது நம்மளால் பண்ண முடியும் தானே? நம்மளுக்கு வந்து டெசிமல் இருக்குது, சாரி பைனரி இருக்குது. பைனரியை டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும் தானே? தெரியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஓகே. இப்போ 1 0 1 1 0 இது எதில் இருக்குது? பைனரியில் இருக்குது. பைனரியோட பேஸ் 2. அப்போ 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4 இதை மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 0வோட மல்டிபிள் பண்ணுறப்போ 0 தான் வரப்போகுது. இங்கே 2 வரப்போகுது. 2 4 வரப்போகுது. 4 2 8 வரப்போகுது. 2 16 வரப்போகுது. ஓகே. ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே 0 வந்திருக்கும். இந்த மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாது. இங்கே 0 இங்கே 0 வந்திருக்கும். ஓகே. ஏன்னா மேலே 0, கீழே 8 வந்தாலும் மேலே 0. ஸோ இப்போ இதை கூட்டினீங்க அப்படின்னா 20 + 2 எத்தனை? 22ன்னு வந்திருக்கு. ஓகே. ஸோ 22ன்னு வந்திருக்கு. 22 இது வந்து என்னது? இது வந்து டெசிமல். ஓகே. இப்போ 22 நம்மளுக்கு டெசிமல் நம்பர் இருக்குது. அதை ஆக்டலுக்கு மாற்றணும். இது நீங்கள் பண்ணிடுவீங்க தானே?
ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பு 22 நம்ம ஆக்டலுக்கு மாற்றணும். ஆக்டலோட பேஸ் வந்து 8. அப்போ 8ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, இப்போ ஈரெட்டா 16. மிச்சம் எத்தனை இருக்கும்? மிச்சம் 6 இருக்கும். 22ல் 16 போச்சுன்னா மிச்சம் 6 இருக்கும். மறுபடியும் 8ஆல் டிவைட் பண்ணோம்னா டிவைட் ஆகாது. அப்போ 0. மிச்சம் இந்த 2 இங்கே வந்துடும். ஸோ இந்த ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா 26. இது வந்து என்னவா மாறிடும்? இது ஆக்டலாக மாறிடும். இதுதான் நம்மளுக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ 26 பேஸ் 8 அப்படிங்கிறதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுலேருந்து டேரெக்டாக பண்ணுறதுக்கு மெத்தட் இருக்குது. பட் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் அப்படின்னா நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ எதுக்கு மாற்றணும் அப்படின்னாலும் நடுவில் நீங்கள் டெசிமலை யூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு டெசிமலுக்கு மாற்றுங்க. டெசிமல்லேருந்து அவங்க கேட்டதுக்கு மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் 23Dன்னு இருக்குது. ஸோ இதில் பேஸ் 16 கொடுத்துருக்காங்க. ஹெக்ஸா டெசிமலை பைனரிக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு டைரக்ட் மெத்தட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பட் நம்ம இப்போதைக்கு அதை படிக்க போகிறது இல்லை. ஓகே, ஸோ அப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அவங்க ஹெக்ஸாடெசிமலில் கொடுத்துருக்கிறத வந்து நம்ம வந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெசிமலில் இருக்கிறத அடுத்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு தெரியும். இதை வச்சு நம்ம வந்து ஒப்பைத்திரம்னே வச்சுக்கோங்க. ஓகே, இதை வச்சு நம்மளால் வந்து எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க போகிறது கிடையாது, எக்ஸ்ட்ரா லோடு எடுக்க போகிறது கிடையாது. பட் மேக்ஸிமம் உங்களுக்கு டெசிமல் இன்வால்வ் ஆகிற மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதை தாண்டி டஃப்பாக கேட்கணும்னு நினச்சாலும் நம்ம வந்து மாட்ட மாட்டோம். நம்ம வந்து தப்பிச்சுக்குவோம். நம்மளால் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம எதுக்கு மாற்றணும்? டெசிமலுக்கு மாற்றணும். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 2 3 டி. ஸோ டி வந்து என்னது? டியை நம்ம டின்னே எழுத மாட்டோம். டியோடது வந்து 13. ஓகே, டி வந்து 13. ஸோ இப்போ இதோட பேஸ் வந்து எத்தனை? 16. அப்போ 16 பவர் 0, 16 பவர் 1, 16 பவர் 2. இதை நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் கூட்டணும். ஸோ 16 பவர் 0 1 ஆயிரும். எனிதிங் பவர் 0 1. அப்போ 13 × 1 வந்து என்னவாகும்? 13 ஆகும். ஓகே, அடுத்து 3 16 வந்து எத்தனை? 48 ஆகும். அடுத்து 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து எத்தனை? 256. 256 256 2 வந்து எத்தனை? 512. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து எத்தனை? 512 வந்துருக்கும். இப்போ இதை 3ஐயும் கூட்டிங்க அப்படின்னா இப்போ 3 2 5 5 8 13க்கு 3 மிச்சம் 1 2 6 6 1 7. ஓகே, அடுத்து இந்த 5 இருக்குது. அப்போ 573 அப்படிங்கிறதான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஹெக்ஸாடெசிமலுடைய டெசிமல் நம்பர். ஸோ டெசிமலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ டெசிமலில் இருந்து நம்ம பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுவும் நம்மளுக்கு தெரியும். ஓகே, 573. இப்போ நம்ம பைனரிக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். பைனரியோட பேஸ் 2. அப்போ 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 4 மிச்சம் 1 இருந்திருக்கும். 2 16 மிச்சம் 1 இருந்திருக்கும். 6 12 மிச்சம் 1 இங்கே வந்துடும். ஓகே, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 2 4 2 8 3 2 6 0. ரிமைண்டர் கிடையாது. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 2 14 1 2 ரிமைண்டர் 1. ஓகே, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 35 ரிமைண்டர் 1. ஓகே, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 17 ரிமைண்டர் 1. ஓகே, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 16 ரிமைண்டர் 1. ஓகே, ஸோ மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 4 ரிமைண்டர் கிடையாது. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 ரிமைண்டர் கிடையாது. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 ரிமைண்டர் கிடையாது. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 0 ரிமைண்டர் 1. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரப்போகுது. ஸோ 1 0 0 1 1 2 3 0 0. அடுத்து 4 வாட்டி 1. ஓகே, 1 1 1 1. அடுத்து 0 1. பேஸ் வந்து என்ன? இதுக்கு 2. ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஹெக்ஸாடெசிமலை பைனரியாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். பைனரியாக தான் கேட்டிருந்தாங்க, நம்ம பைனரியாகவும் கன்வெர்ட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு இப்போ தெரிஞ்ச இந்த மெத்தடை வச்சு எதில் வேணாலும் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். நம்ம டைரக்ட் மெத்தட் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. பட் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டைரக்ட் மெத்தட் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இவ்வளோ தான். நம்ம வந்து வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு கண்டிப்பாக இதில் எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். 3 கொஷின் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கில் கொடுத்துருக்கேன். 3மே வந்து உங்களுக்கு டேரெக்டாக இதில் வந்து டெசிமல் இன்வால்வ் ஆகிற மாதிரி இந்த ஒன்று தான் இருக்குது. ஓகே, இந்த ஒன்று தான் டெசிமல் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்குது. மற்ற 2லேயுமே வந்து டெசிமல் இன்வால்வ் ஆகலை. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத 3 இதுக்குமே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். 1ஓட ஆன்சர் இது, 2ஓட ஆன்சர் இது, 3ஓட ஆன்சர் இது. பேஸ் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் டைப் பண்ணுறப்போ உங்களுக்கு கமெண்ட்டில் பேஸ் கொடுக்க முடியாது. பேஸ் கொடுக்க வேண்டாம். 1க்கு வந்து இப்போ 1 0 1 1 0. 2க்கு வந்து அதுவும் பைனரி தான். ஓகே, ஸோ 1 0 1 1 1 0 0 1. சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே,
ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 3 டி இந்த மாதிரி இவ்வளோ மட்டும் கமெண்ட் பண்ணால் போதும். கீழே வந்து பேஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் சும்மா உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதுதான் ஆன்சர்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கோர்ஸில் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு தெளிவாக தான் டீச் பண்ணியிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். இல்லை இதோட ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் தேடி பாருங்கள். அதாவது பைனரி டு டெசிமல் கன்வெர்ட்டர் இல்லைனா ஆக்டல் டு டெசிமல் கன்வெர்ட்டர்னு கொடுத்தீங்கனாலே அதிலே வந்துடும். அதில் பைனரியில் இருக்கிறத கொடுத்தீங்கன்னா அது டெசிமலில் கொடுக்கும், டெசிமலில் இருக்கிறத கொடுத்தீங்கன்னா ஆக்டரில் கொடுக்கும். ஸோ நீங்கள் பேஸை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி கூகுளில் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஓகே, ஒரு வெப்சைட் டேரெக்டாகவே கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமில் நம்ம கூகுள்லாம் யூஸ் பண்ண முடியாதுல்ல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிங்க. நான் சொல்லிட்டோம்னால டேரெக்டாக இதை கூகுளில் போட்டுட்டு ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. அதனால் உங்களுக்கும் யூஸ் இல்லை, எங்களுக்கும் யூஸ் இல்லை. ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.